19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை இந்தியா வென்று இறுதிக்கு முன்னேறியது. 16வது இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜிம்பாப்வே மற்றும் நமீபியாவில் நடந்து வருகிறது. ஹராரேயில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய தொடக்க ஆட்டக்காரர்கள் காலித் அகமது சாய் 31 ரன்களும் உஸ்மான் சதாத் 39 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் ஃபைசல் ஷினோசாத், உசுருல்லா நியசாய் இருவரும் சிறப்பாக விளையாடி பந்துகளை பவுண்டரிக்கும் சிக்ஸருக்கும் பறக்க விட்டனர். நிலைத்து விளையாடிய இருவரும் சதமடித்து அசத்தினர். இறுதியில் 50 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு ஆப்கானிஸ்தான் அணி 310 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 311 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி களமிறங்கியது. ஆரோன் ஜார்ஜ், வைபவ் சூரியவன்ஷி தொடக்கத்திலிருந்தே அதிரடியாக விளையாடினர். ஆரோன் ஜார்ஜ் சதமடித்து அசத்தினார். சூரியவன்ஷி 68 ரன்களும், ஆயுஷ் மத்ரே 62 ரன்களும், விகான் மல்கோத்ரா 38 ரன்களும் எடுத்தனர். இதனால் 42வது ஓவரிலேயே இந்திய அணி வெற்றி இலக்கை எட்டி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. பிப்ரவரி 6ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை இந்தியா எதிர்கொள்ள உள்ளது.